அல்லாஹு 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 அல்லாஹ் அல்லாஹு 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 அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 15 ஜுசுக்கள் முடிந்திருக்கின்றன. இன்னும் 15 ஜுசுக்கள் மீதம் இருக்கின்றன. இன்று ஓதப்பட்ட ஒன்னேகால் ஜுசுவிலே நேற்று நாம் தொடங்கிய அந்த நஹல் சூராவினுடைய கடைசி ஒரு 3 ஆயத்துக்களை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த 3 ஆயத்துக்கள் சம்பந்தமாக நாம் நிச்சயம் ஒவ்வொரு வருடமுமே நினைவு கூற வேண்டும். காரணம், நமது வாழ்க்கை அவ்வளவு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டது. நாம் நினைக்கிறோம் நிறைய பணங்காசுகளோடு சொத்து சுகங்களோடு நல்லதொரு சுழற்சியோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் என்ன கவலை என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களிடத்தில் புகுந்து அவர்களது விஷயத்தை கேட்டால் தான் தெரியும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கிறார். அப்படி என்றால் வாழ்க்கை என்பதே முழுக்க முழுக்க சோதனைகள் நிறைந்தது. அதை நாம் முதலிலே நமது சிந்தனையில் ஃபார்ம் பண்ணிக்கணும். அதை நாம முதல்லயே செட்டிங் பண்ணிடணும். வாழ்க்கை என்பது சோதனை தான். வியாபாரம் சோதனை தான், கொடுக்கல் வாங்கல் சோதனை தான், மனைவி மக்கள் சோதனை தான், சொத்து செல்வங்கள் சோதனை தான். ஒரு மனிதனுக்கு வருகின்ற நோய் நொடிகள் மட்டுமல்ல சோதனை, அப்படி நினைத்து வைத்திருக்கிறோம். கொல்லன்குள் அனைத்துமே சோதனை தான். அந்த சோதனைகளிலிருந்து மீளுதல் என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் நினைத்தால் மீண்டு விட முடியுமா? எனக்கு தைரியம் அதிகம், எனது உள்ளம் மிக கனமானது, கெட்டியானது, நான் எல்லாவற்றையும் சமாளிப்பேன் என்றால் சமாளிக்க முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சச்சா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உஹது யுத்த களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஷஹீதாக்கப்பட்ட பிறகு, உயிர் பிரிந்த பிறகு அந்த ஜடலத்தை விட்டு வைக்கவில்லை. அப்படி என்றால் எவ்வளவு கோபம் இருக்க வேண்டும், எவ்வளவு துஷ்மணியத்தில் இருந்தால், எவ்வளவு அதாவத் வெறுப்பும் விரோதத்தன்மையும் இருந்தால் தனித்தனியாக 2 காதுகள் தனியாக, 2 கண்களை தோண்டி, நாவை தனியாக அறுத்து, 2 கை கால்களை துண்டு துண்டாக ஆக்கி சிதைந்து கிடக்கின்ற அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தன் சச்சாவினுடைய அந்த ஜடலத்தை பார்த்தது போது பொறுமையின் சிகரம், பொறுமையின் உருவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நபிக்கும் இல்லாத பொறுமை நபி அவர்களுக்கு தரப்பட்டது. காரணம், எந்த நபிக்கும் இல்லாத சோதனை நபி அவர்களுக்கு தரப்பட்டது. எந்த நபியும் அவ்வளவு சோதிக்கப்படவில்லை. அவ்வளவு நான் சோதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கையிலே சோதிக்கப்படுகிறானோ அந்த அளவுக்கு அவன் உயர்ந்த மனிதனாக இருப்பான். वही तजुर्बाकार है, तजुर्बाकार कौन है? நல்ல அனுபவசாலி என்று யாரை சொல்ல முடியும்? யார் சோதனைகளிலே சிக்கொண்டு வெளியே வருகிறானோ அவன்தான் உண்மையிலேயே அனுபவசாலி. அந்த அனுபவத்தை உலகத்தில் எவருக்குமே அல்லாஹ் தரவில்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தந்தார். அவ்வளவு பொறுமையின் உருவமாக இருந்த நபி அவர்கள் கஸம் செய்தார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த ஒரு உயிருக்கு பகரமாக 70 உயிர்களை வாங்குவேன். இந்த ஒரு உயிருக்கு பகரமாக 70 உயிர்களை நான் வாங்குவேன். அந்த 70 பேரையும் துண்டு துண்டாக நறுக்குவேன். எவ்வளவு கோபம் அந்த ஹம்ஸா அவர்களின் மீது, சச்சாவின் மீது ரலியல்லாஹு தஆலா, எவ்வளவு பாசம்! ஏனென்றால் அவர்கள் தீனுக்காக ஷஹீதாகி விட்டார்கள். விட்டுவிட வேண்டியதுதானே, துண்டு துண்டாக துண்டாக்குகிறார். இன்றும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஷைத்தான்கள். இன்றும் முஸ்லிம்கள் எங்காவது தனியாக கிடைத்துவிட்டால் அவர்களுக்கு எந்த ஒருவரும் உடன் இருந்து அவரை பாதுகாக்க வழி இல்லை என்று தெரிந்துவிட்டால்
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தமிழகத்தை அல்லாஹ் சுவன பூமியாக ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் அதை நீடித்து வைப்பானாக. நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தஹஜ்ஜுத் நேரத்திலே ரப்பிடத்தில் மன்றாடி கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்திய திருநாட்டினுடைய எத்தனையோ பகுதிகளிலே விவரம் தெரியாமல் சென்று சிக்கிக் கொள்ளுகின்ற நமது வாலிபர்களை கட்டி வைத்து நாக்கை இழுத்து அறுக்கும் நிலை. அவர்கள் உசுரோடு இருக்கவே கண்ணை தோண்டுகிற, கை கால்களை வெட்டுகிற 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கேள்விப்பட்ட சரித்திரத்தை எல்லாம் இன்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நினைத்து பாருங்கள் எப்படிப்பட்ட நிலை. அல்லாஹ் இந்த நிலைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும். காரணம், அனைத்துக்கும் இஸ்லாமியர்கள் சபரோடு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் பழிவாங்கும் எண்ணமே வரவில்லை. காரணம், அல்லாஹ்வின் உத்தரவு இல்லை பழிவாங்க சொல்லி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் 70 நபர்களை பழிவாங்குவேன். உடனே அல்லாஹ் கொதித்து போனான். என்னுடைய ஹபீபா இப்படி சொல்வது, என்னுடைய ரசூலா இப்படி சொல்வது, நான் என்ன உங்களை பழிவாங்குவதற்காக பூமிக்கு அனுப்பி வைத்தேன்? நீங்கள் பழிவாங்குவேன் என்று சொல்கிறீர்களே, இது சரிதானா? அப்படி நீங்கள் பழிவாங்க வேண்டும் என்றால் ஒரு உயிர், அதற்கு பகரமாக ஒரு உயிரை பழிவாங்க வேண்டும். என்ன நடந்திருக்கிறதோ அது போன்றே நடத்த வேண்டும். அதிலே கொஞ்சம் கூட கூடிவிட்டால் நான் சும்மா விட மாட்டேன். யார் சொல்வது? அல்லாஹ். وَإِنْ عَاقَبْتُمْ فَعَاقِبُوا بِمِثْلِ مَا عُوقِبْتُمْ. எப்படி நடந்ததோ அப்படியே நீங்கள் பழி வாங்க வேண்டும். அது உங்களால் முடியுமா? ஏதாவது கொஞ்சம் கூடிவிட்டாலும் நான் விட மாட்டேன். யார் ஷஹீதாக்கப்பட்டிருப்பது, என்ன நடந்திருக்கிறது, அல்லாஹ் இவ்வளவு கராராக இருக்கிறானே, அதிலே ஏதேனும் ஒன்று மறைந்திருக்கத்தானே வேண்டும். وَإِنْ صَبَرْتُمْ لَهُوَ خَيْرٌ لَكُمْ. நீங்க பொறுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் இந்த நிகழ்வை நடத்தி வைத்ததே நான் தான். இந்த நிகழ்வை அல்லாஹ்வை தாண்டி இவர்கள் சக்தி பெற்றார்களா? இன்று என்னென்ன நடக்கிறதோ அனைத்தும் அல்லாஹ்வின் ஏற்பாட்டில் நடக்கிறது. அங்குள்ளவர்கள் சாபியீன்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சபருக்கு பயங்கரமான வெயிட் அதிகம். அந்த சபருக்கு கடுமையான சக்தி இருக்கிறது. அந்த பொறுமைக்கு பயங்கரமான சக்தி இருக்கிறது. அது எந்த நேரத்தில் அது அல்லாஹ்வின் உத்தரவு கிணங்க எழும், அது எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு கிணங்க அது கிளம்பும் சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் உத்தரவுகள் அந்த சபருக்கு அவ்வளவு வெயிட் இருக்கிறது. பொறுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லுகிறான், வஸ்பிர். அந்த உத்தரவு நபியவர்களின் உள்ளத்துக்கு, நபியவர்களுக்கல்ல. என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை நபியவர்களது கல்வாய். அல்லாஹ் உத்தரவிடுகிறான், வஸ்பிர், பொறுத்துக்கொள் என்கிறான். நபியவர்களுக்கல்ல, நபியவர்களின் உள்ளத்தை நோக்கி சொல்கிறான், பொறுத்துக்கொள். ஆனால் நீ பொறுமையாக இருக்க முடியாது, நான் தான் தர வேண்டும். வஸ்பிர் வமா சபருக்க இல்லா பில்லாஹ். அல்லாஹ் தந்தால் தான் பொறுமை. நீயாக பொறுத்தெல்லாம், நீயாக பொறுமை எல்லாம் மேற்கொள்ள முடியாது, நான் தர வேண்டும். சரி, நானே தருகிறேன். வஸ்பிர் வமா சபருக்க இல்லா பில்லாஹ் வலா தஹ்ஸன் அலைஹிம். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். அவர்களை என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். ஆனால் நீ பொறுத்திருக்க வேண்டும், பொறுமை கையாள வேண்டும். நீ கொஞ்சம் பொறுமை மீறிவிட்டால் அது எல்லை மீறுதலாக போய் அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமா. பொறுமையாக. என் தந்தை அவர்கள் ட்ரெயினிலே போய் கொண்டிருக்கிற போது கையிலே சூட்கேஸ், ஒரு மீலாது விழாவுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். என் தந்தை அவர்கள் சொன்ன கடுமையான அசதி, அதிலே கொஞ்சம் தூக்கி பக்கத்தில் உள்ளவர்கள் மீது விழுந்து விட்டார்கள். விழுந்த மாத்திரத்தில் அவன் தட்டி விட்டான். வாய் எதிரிங்க, இப்படி விழுந்துறீங்க மேல, மனுஷனா தெரியல என்றான். உடனே சுதாரி போயிட்டான். இவன் இவ்வளவு சொன்ன பிறகு தூக்கம் வருமா? தெளிவாயிட்டான். தெளிஞ்ச கொஞ்ச நேரத்துல, ஏன்னா தூங்கி விழுந்தது நம்ம தான், அதனால அமைதியாயிட்டான். கொஞ்ச நேரத்துல அல்லாஹ் அவனுக்கு தூக்கத்தை தந்தான். அந்த பொறுமையை அவனை போய் தூங்க வைத்தது. அவன் எந்த அளவுக்கு தூங்கினான் என்றால் மேலேயே விழுந்து மேலேயே படுத்துட்டான்.
ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவனை எழுப்பவும் இல்லை, அவனை திட்டவும் இல்லை. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அங்குள்ள அத்தனை நபர்களும் அவனை அடிக்காத குறையாக, ஏன்னா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, ஒரு பெரிய மனுஷனை நீ என்ன திட்டுனா இன்னைக்கு அவர் மடியிலே படுத்து கிடக்கிற நீ என்ற அனைவருமாக சேர்ந்து தந்தைக்கு ஆதரவாகவும் அவனுக்கு பாதகமாகவும் அவன் செய்த செயல் எவ்வளவு கடுமையானது, மோசமானது என்பதை சொல்லி அவனுக்கு புரிய வைத்தார். இதுதான் பொறுமை என்பது. அதற்கு ஒரு தனி உருவத்தை எல்லாம் தருவான், அதற்கு ஒரு தனி சக்தியை தருவான், அது வேலை செய்யும். அதுவரையிலும் நாம் பொறுத்திருக்க வேண்டும். அவசரப்பட்டோம் என்றால் காரியம் கெட்டுப்போம். என் தந்தை அவர்கள் 19 வயதிலே ஆலிமாகி விட்டார்கள். 19 வயது, தாடியும் வரவில்லை, மீசையும் வரவில்லை. இந்த 19 வயதிலே ஆலிமாகி கூத்தாநல்லூரிலே இருக்கக்கூடிய ஃபைசுல் பாக்கியாத் என்று சொல்லப்படுகிற ஒரு மதரசா. அந்த மதரசாவிலே அங்கே தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நைனார் முகமது ஹசரத் என் தந்தையின் ஆசிரியர். உடனே என் தந்தையை அழைக்கிறார். பாப்பா, என் மதரசால நீ உஸ்தாதாகிரு என்று அழைக்கிறார். உடனே இவர்கள் அங்கே போகிறார்கள். போகும்போது நைனார் ஹசரத் அவர்கள் சொன்னார்களாம், என் தந்தையின் ஆசிரியர், உன்னை இந்த மதரசாவுடைய நாட்டாம, இந்த ஊருக்கே அவர்தான் நாட்டாம, அவரிடத்தில் நான் கொண்டு போவேன். அவர் காலுக்கு மேல கால் போட்டு தான் உட்கார்ந்துருப்பாரு. பயந்துராத, வெத்தலை பாக்கு போட்டு நாக்கு செவக்க ஆலயங்களை பார்த்துன்னு எந்திரிச்சு நின்று மன்னிப்பு தருவாரு, கண்ணியப்படுத்த வரலான்னு எதிர்பார்த்துறாத. நபியவர்களது காலம் எப்படியோ அதைத்தான் நீங்க பார்க்க போகிறாய். அதனால பக்கத்துல போய் யார் என்று கேட்பார். அப்பா, நான் இங்க உஸ்தாதா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பாடம் நடத்துவியா? நல்லா நடத்துவேன், தெளிவா நடத்துவேன் அப்படின்னு குழஞ்சு நெளிஞ்சு சொல்லணும். சரியப்பா அப்படின்னு கூட்டி போனான். அங்கே போய் நின்றால் என் தந்தை இடத்தில் அவர் பேசவே இல்லை. உடனே நைனார் ஹசரத் திட்டத்திலே கேட்டார்களாம், என்ன பையன் எத்தனையாவது சும்ராக்கு வந்திருக்காரு, எந்த கிளாஸ் ஓதுறதுக்கு வந்திருக்காரு, நல்லா ஓதுவாரா, மதரசால தங்கி ஓதுறதுக்கு வந்திருக்காரா, மாணவரா கேட்கிறார். உடனே நைனார் சொன்னாங்களா, மாணவர் இல்ல, உஸ்தாதுக்காக வந்திருக்காரு. இவரா? தாடியும் இல்ல, மீசையும் இல்ல, இவர் ஓதி கொடுத்து இவர்கிட்ட ஓதி ஒருத்த பட்டம் வாங்குறது. உங்களுக்காக கொஞ்சமா அது வேணாமா, இவரை கூப்பிட்டு வரலாமா? உடனே அந்த நைனார் சொன்னாங்களா, இல்லப்பா, இவரு என்கிட்ட மாணவரா ஓதுவாரு, நான் ஓதி கொடுக்கறத அப்படியே கொண்டு போய் மாணவர்கிட்ட ஓதி கொடுப்பாரு, ரெண்டையும் செய்வார். ஆக ஒரு வரியா பேலன்ஸ் பண்ணி மதரசாக்குள்ள வச்சுக்கிட்டான். எவ்வளவு உள்ளம் வருத்தி இருக்கும் நினைத்து பாருங்க, எவ்வளவு உள்ளம் நொத்து இருக்கும். ஆனால் அந்த சபர் இருக்கிறதே, அந்த சபருக்கு அல்லாஹ் ஒரு உருவத்தை தந்தான், அதற்கு ஒரு வெயிட்டை தந்தான். என்ன ஆனது தெரியுமா? சரியா 3 வருஷம் அந்த பொறுமையினுடைய விளைவு, அந்த மதரசா, அந்த மஸ்ஜிது, முக்கியமான சாவிகள் அனைத்தும் கொண்ட பையை கொண்டு வந்து, ஹசரத் ஜைனுல் ஆபிதீன் மதரசாவை நடத்துங்க, நீங்க தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பொறுப்புல இருக்கணும், அதுக்கு நீங்க தான் பொருத்தம் என்று கொடுத்தார்கள். இதைத்தான் சொல்லுகிறார்கள், பொறுத்தார் பூமி ஆழ்வார். இது ஒரு சின்னதொரு உதாரணம். ஆனால் நமது வாழ்க்கையிலே இது போன்று கொஞ்சம் நெஞ்சமல்ல பல்வேறு சோதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத சோதனைகளா? தன்னுடைய கால ஹயாத்திலேயே ஹதீஜாவை இழந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய கால ஹயாத்திலேயே தன் மகனார் இப்ராஹீமை இழந்தார்கள், காசிமை இழந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹா. தன்னுடைய மகள்கள் உம்மு குல்சுமை இழந்தார்கள், ருக்கையாவை இழந்தார்கள், ஸைனபை இழந்தார்கள். கொஞ்ச நெஞ்ச சோதனைகளா? முழுக்க முழுக்க சோதனை தான். ஆனால் அத்துணை சோதனைகளை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக அல்லாஹ் அவர்களை ஃபத்ஹ் மக்காவை கொடுத்து கௌரவப்படுத்தினார். அல்லாஹ் அவர்களை எதிரிகளின் நாவிலும் கூட புகழ்ந்து பேச வைத்தான், வைத்துக் கொண்டிருக்கிறான், இனியும் வைப்பான். எனவே இந்த பொறுமை நம்மிடத்தில் வந்து விட்டால் அவன் ஜெயித்து விட்டான் என்று அர்த்தம். பொறுமை இல்லை என்றால் அவன் தோற்று போனான் என்று அர்த்தம். கொஞ்ச நெஞ்ச விஷயம் அல்ல. தன் குடும்ப வாழ்க்கையிலே பொறுமை வேணும். தான் பெற்றெடுத்த பிள்ளைகளிடத்தில் நாம் பொறுமையாக இருந்தாக வேண்டும்.
நாம் கட்டிக்கொண்ட மனைவிகளிடத்திலே பொறுமையாக இருந்தாக வேண்டும். நாம் வைத்திருக்கின்ற கடை கண்ணிகளிலே கொடுக்கல் வாங்கலிலே பொறுமையாக இருக்க வேண்டும். இந்த பொறுமைக்கு இன்னொரு வார்த்தை சொல்ல போனா கொஞ்சம் என்னவாக இருக்கணும், கேவலங்களை ஏற்றுக்கொள்ள தன்மை வேண்டும். அதுதான் அதுக்கு அர்த்தம். பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருக்கணும்னா அதுக்கு என்ன அர்த்தம், கொஞ்சம் பேருக்காக பரவாயில்ல போங்க போங்க, சரி சரி வாங்க வாங்க வாங்க, இருங்க இருங்க போங்க, எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்ற மாதிரி மனநிலைக்கு பேரு தாங்க சபுர். சபுர்னா என்ன, கேவலங்களை தாங்கிக் கொள்ளுகிற சக்திக்கு பெயர் தான் பொறுமை. எனவே அந்த பொறுமை ஒருவனுக்கு எல்லாம் தந்து விட்டால் சப் குச் தே தியா, அது இல்லை என்றால் குச் பி நஹீ தியா, அது இருந்தால் எல்லாமே கிடைத்து விட்டது, அது இல்லை என்றால் எதுவுமே கிடைக்கவில்லை என்று அர்த்தம். அல்லாஹ் அந்த உயர்ந்த பண்பை நம் அனைவருக்கும் தந்தல்.